டேஸ்டியான தக்காளி சட்னி செய்யறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 5-6 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலையையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, வதக்கின சட்னியை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடிங்க. இதுக்கு தாளிப்புக்காக அதே சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து, ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு, அதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.